என் அன்பான உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை தொடர்றேன். இந்த வீடியோ எதுக்காகனா, நாம் தினமும் விளக்கேற்றி பூஜை பண்ணுறோம். ஆனால் அந்த விளக்கை என்னைக்கு சுத்தப்படுத்தணும், என்னென்ன பண்ணி விளக்கேற்றினா என்னென்ன ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்ற பல தகவல்களோட என் பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக இதை பதிவிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தினமும் ஏற்றுற விளக்கை என்னென்னைக்கு சுத்தப்படுத்தலாம் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் சுத்தப்படுத்துறது நல்லது. அன்னைக்கு அசைவம் சமைச்சிருந்தா யாரும் இதை செய்யாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சுத்தம் பண்ணால் என்ன பலனுங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். அன்னைக்கு சுத்தம் பண்ணால் கண் சம்மந்தப்பட்ட நோய் தீரும். அடுத்து திங்கட்கிழமையில் சுத்தம் பண்ணும்பொழுது நம்மளோட மனசு பூ மாதிரியான அமைதியை படும். நம்ம வீட்டில் சந்தோஷம், அமைதி எல்லாமே நிலச்சிருக்கும். பொதுவாக எல்லாருமே வியாழக்கிழமை சுத்தம் பண்ணுறது வழக்கம். ஆனால் அன்னைக்கு பண்ணுறது தான் சிறப்பும் கூட. நான் அதை தாங்க பண்ணுறேன். நீங்களும் வியாழக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் விளக்குகளை தேய்ச்சி சுத்தப்படுத்துங்க. வியாழக்கிழமை பண்ணால் என்ன பலனுன்றதை பார்க்கலாம். குரு பகவானோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அதனால் வியாழக்கிழமை தொடர்ந்து விளக்கை சுத்தப்படுத்தி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்க. அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி தீபம் ஏற்றலாம். நிறைய பேர் நிறைய விதமாக ஆன்மீக டிப்ஸுகளை யூடியூப்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்து நான் தொடர்ந்து அதை பின்பற்றிட்டு வர ஒரு சில விஷயத்த சொல்கிறேன். முதல்ல காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிக்கோங்க. 2 திரி போட்டு தான் நம்ம எப்போவுமே விளக்கேற்றுவோம். அப்படி விளக்கேற்றும் பொழுது அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது 3ஐயும் பொடி பண்ணி அதில் கலந்து அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்றி வந்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், இதையும் தான் பண்ணி பார்ப்போமே. நான் தொடர்ந்து செய்துக்கிட்டே தாங்க வரேன். நல்ல மாற்றம் கிடைச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, விளக்கேற்றும் போது மன அமைதியோட நிம்மதியோட இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி விளக்கேற்றுங்க. நிச்சயம் மாற்றம் ஏற்படும். அது என்ன மந்திரம்னு இப்போ சொல்கிறேன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. இப்படி சொல்லி தினமும் விளக்கேற்றி வழிபடுங்க. நம்மளோட வாழ்வில் வளமும் சந்தோஷமும் செல்வமும் பெருகும், நிலைத்து நிற்கும். இது தெரிஞ்ச ஒரு சிலருக்காகவும் தெரியாத பலருக்காகவும் இந்த வீடியோவை என் பாட்டிக்கிட்ட கேட்டு பதிவிட்டிருக்கேன். மறந்துடாமல் இது போல் பல தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக கேட்டு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.